செவன்ஜி ரைபோ காலனி பார்ட் 2 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் 30 நாள் தாங்க இந்த படத்தோட ஷூட்டிங் இருக்கு. ஸோ இப்போ டேரக்டர் செல்வராகவன் பார்த்தீங்கன்னா ஜீவ பிரகாஷ் உடைய மென்டல் மனதில் படத்துல பிஸியா இருக்காரு. ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங்மே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ ஒன்ஸ் அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச உடனே செல்வராகவன் பார்த்தீங்கன்னா இந்த செவன்ஜி ரைபோ காலனி பார்ட் 2 படத்துக்கு வந்துருவாரு. ஸோ வந்துட்டு சீக்கிரமா அந்த படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த படத்தோட ஹீரோயினான அனசராஜன் இந்த படத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா செவன்ஜி ரைபோ காலனி பார்ட் 1 உடைய சீக்வலா தான் இருக்கும். அந்த படத்துடைய கண்டினியூவேஷனா தான் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டினியூவேஷன் அப்படின்னா எப்படி வந்திருக்கு, அது எப்படி கரெக்டா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா நம்ம சொல்லியிருந்தோம் அட் பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதை பத்தி இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண போற படம் வந்து ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் சப்ஜெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் மமிதா பைஜு அவங்க தான் லீட் ரோல் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஸோ மமிதா பைஜு வச்சு ஃபர்ஸ்ட் படம் பிரதீப் ரங்கநாதன் எடுக்க போறாரு. அந்த படம் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிமா இருக்க போகுது. ஸோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தலைவர் 173 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் மிடில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்துல ஆக்ட்ரஸ் பிரியங்கா மோகன் அவங்க கன்ஃபார்மா நடிக்க போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இது போக பூஜா ஹெக்டே கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இது போக இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் பேசில் ஜோசப் அவருமே இந்த தலைவர் 173 படத்தை நடிக்க போறாரு. டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ பெசில் ஜோசப் இந்த படத்துல எந்த மாதிரி கேரக்டர்ல வர போறாரு அப்படின்னு பார்க்கும்போது சூப்பர் ஸ்டாரோடைய மகன் கேரக்டர்ல வர போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ ஒரு மாதிரி இந்த படத்தோட கேஸ்டிங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டு இருக்கு. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வரைக்குமே ரிவியூசிங் கமிட்டி இந்த படத்தை பார்க்கல. இப்ப பாத்துருவாங்க அப்ப பாத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தான் வருதே தவிர இப்போ வரைக்குமே ரிவியூசிங் கமிட்டி இந்த படத்தை பார்க்கல. சோ இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த படத்தை 10 நாள் கழிச்சுதான் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ வரைக்குமே எப்ப இந்த படத்தை பார்க்க போறாங்க அப்படிங்கிற கிளியரான நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. சோ இப்ப ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ஜனநாயகன் படம் வர போறது கிடையாதுங்க. சரிப்பா எலெக்ஷனுக்கு முன்னாடி வராது வேற எப்பதான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப எல்லாருமே சொல்ற நியூஸ் வந்து ஜூன் மந்த் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ ஜூன் மந்த்ல தளபதியுடைய பிறந்தநாள் முன்னிட்டு தான் இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு வாய்ப்பு இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு ஜூன் 18 19 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் கவினுடைய ஹாய் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிய போது மார்ச் மிட்டுக்குள்ள என்டையர் ஷூட்டிங்குமே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ இந்த ஹாய் படத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மே மிட்ல ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் சேன் விக்ரம் அடுத்து 4 படங்கள் தொடர்ந்து பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சோ அதை பத்தி இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு படத்தை வந்து ஆனந்த் சங்கர் அவரு டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ ஏற்கனவே ஆனந்த் சங்கர் வந்து பாத்தீங்கன்னா இருமுகன் படத்தை சேன் விக்ரம் வச்சு பண்ணியிருந்தாரு. சோ இருமுகன் காம்போ அகைன் வந்து பாத்தீங்கன்னா ரீயூனிட் ஆக போறாங்க. சோ ஆனந்த் சங்கர் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா சேன் விக்ரம் கிட்ட ஒரு கதை ஒன்று நரேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அந்த ப்ராஜெக்ட பாத்தீங்கன்னா சத்யஜோதி பிலிம்ஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களாமா. சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சோ இது போக இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா மலையாளம் டைரக்டரான ஜிதின் லால் அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா சேன் விக்ரம் கிட்ட ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காராமா. சோ ஜிதின் லால் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மலையாளத்துல ஏஆர்எம் படத்துல டைரக்ட் பண்ணியிருக்காரு. சோ சேன் விக்ரம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஏஆர்எம் படத்துடைய தமிழ் வெர்ஷன்ல ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்திருந்திருப்பார். சோ இந்த ஜிதின் லால் அண்ட் சேன் விக்ரம் இந்த காம்போமே ஓகே ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இந்த மாதிரி சேன் விக்ரம் பாத்தீங்கன்னா ஒரு தரமா லைனப்பா வச்சுட்டு இருக்காரு. சோ இந்த படங்கள்லாம் அவருக்கு எப்படிப்பட்ட படங்களா அமைய போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் சூர்யாவுடைய கருப்பு படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப மூவி டீம் வந்து எலெக்ஷன் டேட்டோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒன்ஸ் அந்த கோட் ஆஃப் கேண்டிடேட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. சோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 16 அந்த மாதிரி டைம்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். சோ அப்படி பார்க்கும்போது கருப்பு படம் ஏப்ரல் 30 அப்படி இல்லைன்னா மே 1 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வந்து மே மந்த் வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ ஒருவேளை எலெக்ஷன் வந்து மே மந்த் வருது அப்படிங்கிற பட்சத்துல அப்ப கருப்பு படம் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.